ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த vlogல நம்ம வந்து 2 டேஸ் வீடியோ தான் பார்க்க போகிறோம். நேத்தி இன்னைக்கு 2 நாளுமே வந்து ரித்தன்யாவை நான் எங்கள் ஆஃபீஸ்க்கு கூட்டிகிட்டு போயிருந்தேன். எங்கள் ஆஃபீஸில் வந்து இந்த வீக்கில் 2 டேஸ் வந்து பிரிங் யுவர் கிட்ஸ் டு ஒர்க் பிளேஸ். ஸோ வந்து 2 நாள் வந்து நம்ம கிட்ஸை வந்து ஆஃபீஸ்க்கு கூட்டிகிட்டு போகலாம். அதே மாதிரி நம்மளோட ஒர்க் பிளேஸ்லேயுமே வந்து அவங்கள வச்சுக்கலாம். ஸோ இந்த 2 நாளுமே வந்து நான் ரித்தன்யாவை எங்கள் ஆஃபீஸ்க்கு கூட்டிகிட்டு போயிருந்தேன். 2 டேஸும் ஆஃபீஸ் சைட்லேருந்து கிட்ஸ் எல்லாம் எங்கேஜிங்காக வச்சுக்கிறதுக்கு நிறைய ஒர்க் ஷாப்ஸு, குவிஸ்ஸு, ஈவெண்ட்ஸ் எல்லாமும் வச்சுருந்தாங்க. இது வந்து ஃபஸ்ட்டு டே அன்றைக்கி ஆரிகாமி ஒர்க் ஷாப்பில் எடுத்த வீடியோஸ் தான் இது எல்லாமே. நிறைய கிட்ஸ் வந்திருந்தாங்க. நான் இவ்வளோ கிட்ஸ் வருவாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. நிறைய கிட்ஸ் வந்திருந்தாங்க. ஆஃபீஸே வந்து ஒரே கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. நல்ல எங்கேஜிங்காகவும் இருந்துச்சு. அதே மாதிரி கிட்ஸ் வந்து என்ஜாய் பண்ணாங்க. நிறைய டிஃப்ரெண்ட்டான ஷேப்ஸில் ஆரிகாமி ஆர்ட் பண்ணுறதுக்கு வந்து அதோடைய கோச் வந்து அவங்க செய்ய பசங்க வந்து அந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி செஞ்சுட்டு இருந்தாங்க. ரொம்ப சின்ன பசங்களுக்குலாம் அவங்களுடைய பேரண்ட்ஸ் ஹெல்ப் பண்ணலான்னு சொன்னாங்க. நானுமே கொஞ்சம் தனியாக ஹெல்ப்லாம் பண்ணோம். நிறைய ஷேப்ஸ் எல்லாம் வந்து அவங்க செய்கிறதுக்கு வந்து சொல்லி கொடுத்தாங்க. நான் ஆஃபீஸ் போகிறதுக்கு முன்னாடி நாள் வந்து ரித்தன்யாட்ட சொன்னேன், இந்த மாதிரி நாளைக்கு நான் உன்னையும் ஆஃபீஸ்க்கு கூட்டிகிட்டு போகிறேன் ரித்தன்யான்னு. ஃபஸ்ட்டு ரித்தன்யா நம்பவே இல்லை. நீ கூட்டிகிட்டு போக மாட்ட, போய் சொல்கிற அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தா. நெக்ஸ்ட்டு டே நான் நிஜமாலே அவளை ஆஃபீஸ்க்கு கூட்டிகிட்டு போயிட்டோன்னே அவளுக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு. பிகாஸ் வந்து நான் வீட்டில் இருந்து கால் பேசும் போதெல்லாம் மீட்டிங் டைமில் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் அவள் பேசுவாள். ஸோ வந்து அவங்களெல்லாம் நேரில் மீட் பண்ண போகிறோன்னு மேடம்க்கு கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட் ஆகிடுச்சு. ஆஃபீஸ்க்கு போனதும் என்னமோ அவங்க கூடலாம் ரொம்ப நாள் பழகுனவ மாதிரி நல்லா வந்து அவங்களோட அட்டாச் ஆகிட்டா. அவங்க என்னையவே கண்டுக்கவே இல்லை. ஓடிசிக்கெலாம் போன பிறகு அவங்க கூடவே தான் வந்து விளையாடிட்டு இருந்தா. அவங்க கூட தான் சேர்ந்து வெளியில் போகணும், அவங்க கூட சேர்ந்து தான் நடந்து வரணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப அவங்களோட அட்டாச் ஆகிட்டா. அவங்களுமே அவள் கூட வந்து நல்லா ஜாலியாக ஹாப்பியாக வந்து விளையாடிட்டு இருந்தாங்க. நெக்ஸ்ட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த ஆரிகாமி அந்த ஒர்க் ஷாப்பில் கொடுத்துருந்த அந்த கலர் ஷீட்ஸ் எல்லாம் வச்சு 3 டிஃப்ரெண்ட் சைஸில் ஷீட் எடுத்துகிட்டு வந்துட்டு 3 போட் செஞ்சுட்டு, ஒன்று வந்து அவங்க அப்பா போட்டா, ஒன்று வந்து நானா, இன்னொன்று வந்து அந்த மேடமா குட்டியாக இருக்கிறது. இப்படிலாம் செஞ்சு வந்து விளையாடிட்டு இருந்தா. ஈவினிங் வந்து ரித்து வீட்டுக்கு போகலாம் ரித்து அப்படின்னு கூப்பிட்டா வந்து இல்லை அவங்க 2 பேரையும் வர சொல்லு அப்படின்னு என் ஃப்ரெண்ட்ஸையும் வந்து வீட்டுக்கு கூப்பிட்டுட்டு இருந்தா. நெக்ஸ்ட்டு டே வந்து நாளைக்கு வந்து பார்க்கலாம் ரித்து அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்துட்டேன். இது வந்து இன்றைக்கி மார்னிங் வந்து ஃபர்ஸ்ட் எய்ட் ஒர்க் ஷாப் செஷன் வச்சுருந்தாங்க. அந்த செஷனில் வந்து பேசிக்காக நமக்கு இப்போ ஏதாச்சும் அடிபட்டுருச்சுன்னா எப்படி வந்து நம்ம ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணணும், எந்த மாதிரி வந்து நம்ம ரியாக்ட் பண்ணணும் அப்படின்னு வந்து குழந்தைங்களுக்கு சொல்லித்தரத்துக்காக தான் வந்து இந்த கிட்ஸ் ஃபர்ஸ்ட் எய்ட் ஒர்க் ஷாப்பே. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு கொஞ்சம் வந்து அவளுக்கு புரியல. நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறமா அவங்க ஒன்றா காமிச்சு சொல்ல வந்து அவளுக்கு கொஞ்சம் புரிஞ்சுது. பட் ஆனால் வந்து ஃபுல்லாக புரிஞ்சுக்கிற அளவுக்கு அவளுக்கு வந்து வயசு இல்லை அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நேரம் மட்டும் அவளுக்கு என்ன புரியுதோ அது வரைக்கும் வந்து நான் அந்த ஒர்க் ஷாப்பில் வந்து அவளை உட்கார வச்சுருந்தேன். அவள் கூடவே நானுமே கொஞ்சம் நேரம் வந்து அந்த ஒர்க் ஷாப்பில் உட்காந்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா நான் வந்து எனக்கு ஒர்க் பார்க்குறதுக்கு வந்து நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நிறைய ப்ளே ஏரியா மாதிரியெல்லாம் செட் பண்ணியிருந்தாங்க ஆஃபீஸில். அந்த ப்ளே ஏரியாவில் வந்து பசங்கள்லாம் விளையாட வைக்கலாம். அந்த மாதிரி வந்து நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ஃபோட்டோ செஷனுக்காக ஒரு ஃபோட்டோ பூத்துமே வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அந்த ஃபோட்டோ பூத்தில் நம்ம ஃபோட்டோ எடுத்தோன்னா நம்ம வந்து அது உடனே பிரிண்ட் பண்ணி நம்மக்கிட்ட கொடுத்துட்டாங்க. அதுவுமே சூப்பராக இருந்துச்சு. அங்கேயுமே நானும் ரித்தன்யாவும் சேர்ந்து ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டோம். அந்த ஃபோட்டோஸை நான் வந்து லாஸ்ட்டில் அட்டாச் பண்ணுறேன். இந்த ஒர்க் ஷாப்பெல்லாம் முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து நாங்கள் ஃபுட் கோர்ட்டுக்கு போய் அவளுக்கு வந்து இன்றைக்கி கிட்ஸ் ஸ்பெஷல் காம்போ வந்து கிட்ஸ்க்காக ஸ்பெஷலாக வந்து எங்கள் எஃப்சியில் வச்சுருந்தாங்க. அதுதான் வந்து அவளுக்கு வாங்கி கொடுத்தோம் பாதி. இதுக்கு முன்னாடி நான் 2 டைம்ஸுமே வந்து ரித்தன்யாவை நான் ஒர்க்கிங் டேயில் தான் வந்து எங்கள் ஆஃபீஸ்க்கு கூட்டிகிட்டு போயிருக்கேன். இப்போ தான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஒர்க்கிங் டேயில் அவளை வந்து ஆஃபீஸ்க்கு கூட்டிகிட்டு வந்திருக்கேன். இது அவளுக்கு கண்டிப்பாக ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.